ஹிஜ்ரா அப்படின்னா என்ன? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய சலாசத்துல் உசூலில் குறிப்பிடுறாங்க, வல் ஹிஜ்ரத்து அல் இன்திகாலு மின் பலதி ஷிர்கி இலா பலதில் இஸ்லாமி வல் ஹிஜ்ரத்து ஃபரீதத்துன் அலா ஹாதிஹில் உம்மதி மின் பலதி ஷிர்கி இலா பலதில் இஸ்லாம் وهي باقية إلى أن تقوم الساعة والدليل قوله تعالى إن الذين توفاهم الملائكة ظالمي أنفسهم قالوا فيم كنتم قالوا كنا مستضعفين في الأرض قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم جهنم وساءت مصيرا إلا المستضعفين من الرجال والنساء والوالدين والولدان لا يستطيعون حيلة ولا يهتدون سبيلا فأولئك عسى الله أن يعفو عنهم وكان الله عفوا غفورا. சூரா நிசா 4வது சூறாவுடைய 97லேருந்து 99 வரைக்கும் உள்ள ஆயத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறத இங்கே மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது வல் ஹிஜ்ரத்து, ஹிஜ்ரத் அப்படின்னு சொன்னால் அல் இன்திகால் மின் பலதி ஷிர்கி இலா பலதில் இஸ்லாம், இணை வைக்கக்கூடிய நாட்டை விட்டு துறந்து இஸ்லாமிய நாட்டுக்கு செல்வது தான் ஹிஜ்ரா. எங்கே இணை வைக்கிறார்களோ, இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவங்களுடைய பகுதி, தேசம், ஊரை விட்டு துறந்து நாம் இஸ்லாமிய தேசத்திற்கு போவது. இது இந்த உம்மத்தின் மீது கட்டாய கடமை, அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் ஹிஜ்ரத்தை. இது மறுமை நாள் வரைக்கும் நீடித்திருக்கும், எஞ்சி இருக்கும். இந்த கடமை முடியாது, மறுமை நாள் வரைக்கும் இந்த கடமை இந்த உம்மத்தின் மீது இருக்கும். ஆகவே ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய சூழல் இந்த உம்மத்திற்கு இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவரிடம் உயிர்களை எடுக்கக்கூடிய வானவர்கள் கைப்பற்றும் போது, உயிர்களை கைப்பற்றும் போது கேட்பார்கள், காலு ஃபீம குன்தும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. என்ன, தங்களை தாங்களே அநியாயம் செய்து கொண்டவங்க யாருன்னு கேட்டால், ஹிஜ்ரத் செய்யாமல், அதாவது மார்க்கத்தை பின்பற்ற முடியாமல் தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே இருந்துக்கிட்டு இருந்தோம். மவுத் வரும்போது மலக்குல் மவுத், மலக்குகள், உயிர் எடுக்கக்கூடிய மலக்குகள் என்ன கேட்பாங்க, நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தீங்க, ஏன் மார்க்கத்தை பற்றி பிடிக்கலை, ஏன் நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன, அந்த மக்கள் பலவீனமானவர்களாக இருப்பாங்க. அவங்க சொல்ல காலு குன்னா முஸ்ததிஃபீன ஃபில் அர்த், நாங்கள் பூமியில் ரொம்ப பலவீனமாக இருந்தோம், அதாவது எதிரிகள் எங்களை அடக்கி ஆள்றார்கள், நாங்கள் பலவீனமான நிலைமையில் இருந்தோம் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. ஆனால் அப்போது அந்த மலக்குகள் உயிரை பறிக்கூடியங்க, காலு அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஆ, என்ன, அல்லாஹ்வுடைய பூமி, இந்த பூமி விசாலமானதாக இருக்கலையா, நீ ஏன் அதே இடத்துல தான் இருக்கணுமா, நீங்கள் அங்கே கிளம்பி போயிருக்க வேண்டாமா? பாருங்கள், அடுத்து கேட்குறாங்க, ஃபதுஹாஜிரு ஃபீஹா, நீங்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஉலாஇக மஅவாஹும் ஜஹன்னமு வஸாஅத் மஸீரா, இப்படிப்பட்டவர்களுக்கு அவங்களுடைய தங்குமிடம், ஒதுங்கக்கூடிய இடம் நரகம்தான், அது மிக கொடிய, மிக மோசமான தங்குமிடம் அப்படின்னு சொல்கிறான். இல்லல் முஸ்ததஃபீன மினல் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான், ஆனால் எதுவும் செய்ய முடியாமல், தப்பிக்க முடியாமல், வழி இல்லாமல் பலவீனமாக இருக்கக்கூடிய ஆண்கள், வயசானவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க, பெண்கள், இன்னும் குழந்தைகளை தவிர இவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பை தந்துடுவான். ஆனால் பலம் இருந்தும் சக்தி இருந்தும் போகாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள எல்லாம் தண்டிப்பான், அவங்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. லா யஸ்ததிஊன ஹீலத்தன் வலா யஹ்ததூன சபீலா, இவங்களுக்கு தான் அவங்க எந்த தந்திரம் செய்ய முடியல, எந்த வழியும் பெற முடியலைங்கிறவங்க, சரியா?
அவங்க வழி இல்லாமல் இருந்தாங்க. ஃபஉலைக அஸல்லாஹு அய்யஃபுவ அன்ஹும். பாருங்கள், இந்த வழி தெரியாமல் இருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இவங்களை அல்லாஹ் அவங்களுடைய பிழைகளை, தவறுகளை மன்னிப்பான். சரியா? அல்லாஹோ மன்னிக்கூடியவனாக இருக்கிற வக்கான் அல்லாஹு அஃபுவன் அஃபூரா. அல்லாஹ் பிழைகளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், பொறுத்துக்கொள்வோனாக இருக்கின்றான்னு இந்த ஆயத்தில் குறிப்பிட்றான். இப்போ இந்த ஆயத்து மிகப்பெரிய ஆதாரம். ஹிஜ்ரத்து கடமை. எப்போ மார்க்கத்தை பின்பற்ற முடியலன்னா முஷ்ரிக்குடைய பகுதியை விட்டு கிளம்பிடணும் அப்படிங்கிறதுக்கு கடமை இது. இப்போ ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா இந்த ஹிஜ்ரத்தை பற்றி விளக்கத்தை கொடுக்குறாங்க. முதல்ல ஹிஜ்ரா அப்படிங்கிற வார்த்தைக்கு துறப்பது, விட்டு விடுவது அப்படின்னு அர்த்தம் அரபியில். ஷரியத்தில் ஹிஜ்ரத்துங்கிறது ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் இங்கே குறிப்பிட்றாங்க, அதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது இணை வைக்கக்கூடிய அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நாட்டை விட்டு இஸ்லாமிய நாட்டுக்கு போவதைத்தான் ஹிஜ்ரத்துன்னு சொல்லப்படும். இணை வைப்பின் அடிப்படையிலான நாடுனா என்ன அப்படின்னா, இறை நிராகரிப்புடைய போக்குகள், குஃப்ரான விஷயங்கள் இருக்கிறது, நெறிமுறைகள் நிலைநிறுத்தப்படக்கூடிய நாடு. குஃப்ருகளை நிலைநிறுத்துவதற்கு ஆட்சி நடக்குது இல்லை. இப்போ நாம் இருக்கிற நாடு இந்தியா, காஃபிருடைய நாடுகளாக இருக்கக்கூடிய இலங்கை, இப்படி எங்கெங்கே நம்ம அது குஃப்ரை நிலைநாட்டுவதற்காக, அது அமெரிக்காவாக இருக்கட்டும், மற்ற இந்த மாதிரி இறை நிராகரிப்பாருடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை இது குறிக்கும். அதாவது அங்கு பாங்கு, ஜமாத் தொழுகை, கூட்டு தொழுகை, ஜுமா தொழுகை, பெருநாள் தொழுகைகள் போன்ற இஸ்லாம் நெறிமுறைகள் பொதுவாகவும் வெளிப்படையாகவும் நிலைநாட்டப்படாது. வெளிப்படையாகவும் செய்ய முடியாது, பொதுவாகவும் எதையும் நம்ம செய்ய முடியாதுங்கிற நிலை இருக்கும். ஆனால் இப்போ நாம் ஏன் இங்கேருந்து ஹிஜ்ரத் செய்யாமல் உட்கார்ந்துட்டு இருக்கோன்னா, இங்கே பாங்கு சொல்ல முடியுது, பள்ளிவாசல் கட்டி ஜமாத் தொழுகை நடக்குது, செய்ய முடியுது, ஜும்மா தொழுகை நடத்த முடியுது, ஈது தொழுகை நடத்த முடியுது. ஏன்னா நாம் இந்த பிறந்தவர்கள் நமக்கு அந்த ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் நமக்கு இது உதவியதுனால நாம் இங்கே அதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால தான் ஹிஜ்ரத் செய்யாமல் இருக்கணும். இதெல்லாம் இங்கே வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னு வைங்க, நம்ம ஹிஜ்ரத் செய்து தான் ஆகணும். எங்கே? இஸ்லாமிய நாட்டுக்கு. எந்த முஸ்லீம்கள் இருக்கிற நாடு, முஸ்லீம் ஆட்சி இருக்கிற நாடு எங்கேவோ அங்கே போயிடணும். அந்த வாய்ப்பு இருக்குமானா அங்கே போயிடணும். அல்லது இந்த இடத்த விட்டு வெளியேறி எங்கே வேணாலும் போயிடலாம். ஏன்னா நம்முடைய நோக்கம் அங்கே நம்முடைய தீனை நிலைநாட்டுறதுக்கு பாங்கு சொல்லப்பட்டு பள்ளிவாசல் கட்டி ஜமாத் தொழுகை, ஜும்மா தொழுகை எல்லாம் நடத்துகிற அளவுக்கு சூழல் இருக்கணும். அந்த சூழல் இல்லாத இடத்துல இருக்க முடியாது. சஹாபாக்கள் ஏன் ஹிஜ்ரத் செய்தாங்க மக்கா விட்டுனா, இந்த சூழல் இல்லை, பாங்கு சொல்ல முடியாது, ஜமாத் தொழுகை செய்ய முடியாது, இப்படியெல்லாம் சூழல் இருந்துச்சு அங்கே. சரியா? ஷேக் உஸைமீன் குறிப்பிட்றாங்க, இந்த மாதிரியான வெளிப்படையான குஃப்ரு நிலைநாட்டப்பட்டு பாங்கோ தொழுகையோ நடத்த முடியாத நிலை இருந்தால் அது குறிக்கும். பொதுவாகவும் வெளிப்படையாகவும் நாம் குறிப்பிட்டத காரணம், இந்த இஸ்லாமிய நெறிமுறைகள் ஒரு வரையறைக்குட்பட்ட முறையில் நிலைநாட்டப்படுகிற நாடுகளை இந்த விலக்கு உள்ளடக்கக்கூடாது என்பதற்கு தான். ஹிஜ்ரத்துன்னு சொல்லும்போது காரணம் ஏன் இப்படி சொல்கிறோம், பொதுவாகவும் வெளிப்படையாகவும் நிலைநாட்டப்படாது அப்படின்னு சொல்கிறோம். இந்த இஸ்லாமிய நெறிமுறைகள் ஒரு வரையறைக்குட்பட்ட நிலைநாட்டப்படுகிற நாடுகளில் சில நாடுகளில் சில வரையறைப்படி தொழுகை நடத்தலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு இருக்கும். அங்கேருந்து கட்டாயம் ஹிஜ்ரத் செய்தாகணுங்கிறத கடமையாகாது. ஆனால் வெளிப்படையாகவே எக்காரணத்தை கொண்டும் தொழுகை நடத்த முடியாது, பாங்கு சொல்ல முடியாது இப்படின்னு இருந்தால் அந்த இடத்த விட்டு வெளியேறணும். எடுத்துக்காட்டாக இறை நிராகரிப்பாளர் நாடுகள், காஃபிருடைய நாடுகள், அங்கு முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள். சிறுபான்மையினராக வாழும் முஸ்லீம்கள் அங்கு இஸ்லாமிய நெறிமுறைகளை நிலைநாட்டுவதனால் மட்டும் அவை இஸ்லாமிய நாடுகளாக ஆகிவிடாது. சரியா? அங்கே சில இடங்களில் பாங்கு சொல்லி தொழுகை எல்லாம் நடக்கும், எல்லாமே செய்துட்டு இப்போ நம்முடையது, அதுக்கு இது இஸ்லாமிய நாடா? இல்லை. ஆக அந்த ஹிஜ்ரத் செய்கிற வரையறையில் இது இஸ்லாமிய நாடுன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா நாம் இங்கே எல்லாம் செய்கிறோமே அப்படிங்கிறதுக்காக. இஸ்லாமிய நாடுகள் என்றால் இஸ்லாம் நெறிமுறைகள் யாவும் பொதுவாக வெளிப்படையாக நிலைநாட்டப்படும் நாடுகளே ஆகும். இஸ்லாமிய நாடுனா எல்லாமே நடக்கணும், பொதுவாகவே தொழுகை இது மட்டும் இல்லை, மற்றவும் வெளிப்படையாக நடக்கிறதுக்கு அனுமதி இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் அந்த மாதிரி நாடுகளை குறிக்கும். இந்த மாதிரி நாடை நம்ம இப்போ இது இஸ்லாமிய நாடு நினச்சிக்க முடியாதுல்ல. ஏன்னா ஆட்சி சட்டத்திட்டங்கள் எல்லாமே குஃப்ரு உள்ளவங்களுடைய காஃபிர்களுடைய ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? அப்படி இது இஸ்லாமிய நாடு சொல்ல முடியாது, இது காஃபிர்களுடைய நாடு, இது குஃப்ரு தான் நிலைநாட்டப்படுது. ஆனாலும் முஸ்லீம்கள் இங்கே தொழுகை இதெல்லாம் மேற்கொள்வதற்கு, பாங்கு சொல்வதற்கு அனுமதி இருக்குது. அடுத்தது, இறை நிராகரிப்பை நிலைநாட்டக்கூடிய நாட்டில் இருந்து கொண்டு, சரியா, தன்னுடைய மார்க்கத்தை வெளிப்படுத்த இயலாத ஒவ்வொரு மூமினுக்கும் ஹிஜ்ரத் செல்வது கட்டாய கடமையாயிரும். பாருங்கள், இப்போது ஒரு குஃப்ர் நாட்டில் இருக்கிறோம், இப்போ நாம் இருக்கிற போல, ஆனால் மார்க்கத்தை வெளிப்படுத்தவே முடியாது, முஸ்லீம்கள் தெரிஞ்சால் அவ்வளோதான்,
அப்படின்னு நிலைமை இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஹிஜ்ரத் செய்தணும், அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கடமையாயிரும் ஹிஜ்ரத். ஏன்னா முஸ்லீம்னு வெளிப்படுத்தவே இங்கே பிரச்சனையாயிரும். வெளிப்படுத்தக்கூடாது, ரகசியமாக தான் வாழ்ந்தாகணும். காஃபிராக இருக்கிற மக்களுக்கு மத்தியில் முஸ்லீமாக ரகசியமாக தான் இருக்க முடியுமே, வெளிப்படையாக நான் முஸ்லீமு, நான் அல்லாஹ் வணங்கக்கூடியவன் அப்படின்னு காட்டக்கூடாது அப்படின்னு நிலைமை இருந்துச்சுன்னா அப்போ ஹிஜ்ரத் செய்திடணும். தனது மார்க்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் அவன் இருக்கும்போது ஹிஜ்ரத் செய்யாமல் அவனது இஸ்லாம் பூர்ணமாகாது. மார்க்கத்தை வெளிப்படுத்தல இஸ்லாமே பூர்ணமாகாது. ஒரு விஷயத்தை கொண்டு தான் ஒரு கடமை பரிபூர்ணம் அடையும் என்றிருந்தால் அதுவும் கடமை தான். அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இது இருக்கணும் அப்படின்னா அப்போ அதுவும் கடமையாகும். அப்போ ஹிஜ்ரத் செய்து தான் அந்த கடமை பரிபூர்ணப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குன்னா ஹிஜ்ரத் செய்தாவது நாம் அந்த கடமை செய்யணும். அப்போ அந்த மாதிரி இஸ்லாமிய வாழ்க்கைக்கு ஹிஜ்ரத் தேவைப்பட்டுச்சுன்னா ஹிஜ்ரத் செய்தரணும். அப்போ இந்த ஆயத்தில் படித்தோமே, அந்த ஆயத்தில் பின்வரும் கருத்துக்கு ஆதாரமாக அமைந்திருக்குது. என்னென்னா, ஹிஜ்ரத் செல்ல சக்தி இருந்தும் ஹிஜ்ரத் செல்லாமல் இருந்தவர்களை அவருடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள், அதாவது மலக்குல் மௌத்துகள், அவங்களை பழிப்பாங்க. எப்படி? அல்லாஹ்வின் பூமி விசாலமானதாக இருக்கலையா, நீங்கள் ஹிஜ்ரத் செய்யலை, ஹிஜ்ரத் செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்களாம். ஆனால் ஹிஜ்ரத் செல்ல முடியாமல் பலவீனமாக இருப்பவர்களை அவருடைய இயலாமையின் காரணமாக அல்லாஹ் மன்னித்து விடுவான். என்ன? முடியாத நிலை, அதுக்கான சக்தி இல்லை, வசதி இல்லை, சூழ்நிலை அப்படி இருக்குது, அதில் நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்போ யாருக்கு சக்தி இருந்தும் பண்ணாமல் இருக்கிறான் அல்லாஹ் அவங்களே தண்டிப்பான். எந்த மனிதனுக்கும் அவனது சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அப்போ நாம் இன்றைக்கி இந்தியா போன்ற நாடுகளில் இருப்பதில் சிலத சக்தி உள்ளவங்க போயிருக்கணும், சக்தி இல்லாதவங்க தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இருந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே நம்ம வாங்க சொல்லி தொழுகை படுகிற நடவு இருக்கிறனால நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சிறந்தது என்ன? சக்தி இருந்தது என்றால் ஹிஜ்ரத் செய்து முஸ்லீம்களோடு முழுக்க இஸ்லாமிய நாட்டில் வாழ்வதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் இதிலேருந்து தெரியுது. சரியா? சில விதிவிலக்குகள் இருக்குது, தாவாவுக்காரன, அது நம்ம இந்த புத்தகத்திலேயே ஷேக் உசைமின் அந்த விளக்கங்களை விரிவாக நமக்கு பிறகு கொடுக்குறாங்க. அதை நம்ம அதில் படிக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த பகுதியை நம்ம அடுத்த வகுப்பில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ்.